ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே ஒரு பக்கம் நம்ம அருணாச்சலம் எப்படியாச்சும் நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா சாருக்கு நந்தினிக்கு காதல் வர மாதிரி காட்டுறாங்க. அது உண்மையாக இருந்தால் நல்லதாக இருக்கும். அப்பப்போ 2-3 சிம்டம்ஸ் சூர்யாவுக்கு வெளியே வருது தான் நந்தினி மேலே அன்பு அதிகரிக்கிற மாதிரி. அப்படி அதிகரித்தா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நந்தினி மாதிரி யாராலுமே இந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தர் நம்ம நந்தினியை ஒரு வகையில் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஏன் மூஞ்ச எங்கன்னா வெளியே போனால் கூட நம்ம நந்தினி மூஞ்சை பார்த்தா கூட சுந்தரவல்லி அப்படி டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம நந்தினி சூர்யாவுக்கு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போகும்போது கூட நம்ம நந்தினியால் செம திட்டு வாங்குறாங்க சுந்தரவல்லிக்கிட்ட. அப்போ தான் நம்ம சூர்யா கரெக்டாக அந்த டைமுக்கு வரும். சூர்யாவுக்கு சுள்ளுன்னு கோவம் வருது. குடிச்சிருந்தா கோவம் வருது நியாயம். இவர் குடிக்கவே இல்லை, காலையில் ஆயிடுச்சு, எப்படி கோவம்ச்சுன்னே தெரில. இன்னொரு வாட்டி அவளை எதனா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா லபா 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 லபான்னு கத்த நம்ம நந்தினிக்கு ஒரே ஷாக்கு. எப்பட்றா இவர் தான் குடிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி இவருக்கு கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு ஒரு சைடு பயம் வருது. ஐயோ இவருக்கு எதனாக்கின நம்ம மேலே வந்துட போகுது, இது வராதப்பே இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நம்மளை ஆட்டி பாய்க்கிறாங்க, இதில் எதனா வந்துச்சு அப்படின்னா நம்மளை கொன்னுடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் எஸ்ஸே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாள் வரை நம்ம நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினச்சதுக்கு ரீசன் இங்கே இருக்க பிடிக்காம. ஆனால் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், சூர்யாவுக்கு நம்ம மேலே அன்பு வந்துச்சுன்னா இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி நினைக்கிறாங்க. இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக தான் அருணாச்சலம் 2 பேரும் சேர்த்து வச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லியை கூட்டிட்டு அருணாச்சலம் போகிறாரு. அந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் விவேக்கிட்ட கொடுத்து, விவேக் நான் சொன்னபடி நீ எல்லாத்தையும் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், விவேக் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம விவேக் வாடா சூர்யா நம்ம வெளில போகலாம், நான் நந்தினியும் கூட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குடா நந்தினி நம்ம 2 பேர் மட்டும் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சூர்யா சரிடா நான் அவளை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போயிட்டு நம்ம நந்தினியை கூப்பிடுவோம். நந்தினி வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வெளிலையா, நான் எங்கேயும் வரல சார், ஆளை விடுங்க அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் உன்னை என்ன பண்ணேன், வெளில தானே போகலான்னு சொன்னேன், அதுக்கே நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, வெளில போனால் பிரச்சனை உங்களுக்கு இல்லை சார், எனக்கு தான் பிரச்சனை, அதனால் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கோவமாக சொல்லிடுறாங்க. இதை போயிட்டு விவேக் கிட்ட சூர்யா சார் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே இந்த மாதிரி நடந்துச்சுடா, வரமாட்டேன்னு சொல்கிறா அப்படின்ட்டு, என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா விவேக்கிட்ட சொல்ல, விவேக் எனக்கு தெரியாது மச்சான், நீ எப்படியாச்சும் நந்தினி நீ கூட்டு வரல அப்படின்னா என் மூஞ்சிலையும் முழிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. என்னடா வெளியில் போகிறதுக்கு அவள் வரலன்னா ஏன்டா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கேட்கவும், நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம நந்தினி கிட்ட பேச போகிறாரு நம்ம சூர்யா சார். நந்தினி மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.